கலைஞரின் குரல் ஓவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குரல் ஓவியத்துல இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு அப்படிங்கிற நட்பு ஆராய்தல் அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய திருக்குறள். இந்த குறளுக்கு கலைஞர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு ஒரு 2 நண்பர்கள், உதியன் அப்படின்னு ஒரு நண்பன், நன்னன் அப்படின்னு ஒரு 2 பேரும் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த உதியன் அப்படின்றவனுக்கு மிகப்பெரிய களங்கள், அதாவது கப்பல்கள்லாம் இருக்கு. அதுல வெளிநாட்டுக்கு நிறைய அந்த மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரியா இருக்கான். நன்னன் அவனும் ஒரு இவன் கூட ஃப்ரெண்டு தான், ஆனா அவன்கிட்ட அவ்வளவா வசதி இல்லை. இவங்க 2 பேரும் அடிக்கடி கடற்கரையில உட்காந்து சந்திச்சுக்கிடுவாங்க. அப்படியே கடற்கரையில் சந்திக்கும் போது ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உடனே இந்த உதியனோட உதியனோட வேலைக்காரன் ஓடியாரான். ஐயா, நம்ம நம்மளுடைய கப்பல் சூறாவளி காற்றுல மாட்டி கவுந்துருச்சு அப்படின்னு சொன்ன மயத்துல உதியன் மயக்கம் போட்டு விழுந்துடான். நெஞ்சு வலிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடான். ஐயோ, என்னுடைய பொருளெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி விழுந்துட்டான். உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், அதான் மருத்துவரை கூட்டு போகணும். எனக்குள்ள மருத்துவர் இருந்தா கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் வேகமா, ஐயோ நம்ம எஜமானுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஓடுறான் மருத்துவரை கூப்பிடுறதுக்கு. ஆனா இந்த நன்னன் என்ன செய்யறான் அப்படின்னா, பக்கத்துல உட்காந்துருக்கான் அந்த உதயன் கிட்ட. உதயன் மயக்கம் போட்டு கண்ணை மூடுற மாதிரி கண்ணை மூடிட்டான். அப்ப உதயனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த மோதிரம், பச்சை கலர்ல ஒண்ணு, சிவப்பு கலர்ல ஒண்ணு மோதிரம் இருக்கு. இந்த மோதிரம் நம்ம விலை உயர்ந்த மோதிரம், இவருக்கு மயக்கம் போட்டுக்காரக்க தெரியவா போகுது, நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நன்னன் எடுத்துக்கிட்டான். அப்படியே மருத்துவர் வந்தாரு. மருத்துவர் உதயனை நல்லபடியா வைத்தியம் பார்த்து அவரை சரி பண்ணிட்டார். அப்ப நன்னன் போயிட்டான். அப்ப உதயன் அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, நன்னன் எங்க அப்படி வர சொல்லுங்க அப்படின்னு நன்னன் வர்றான். அதாவது நான் உன்னை ரொம்ப ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்னுடைய பொருளை எடுத்துட்டு ஓடுற. நாங்க இதை நீ உன்னுடைய திட்டம் நீ தவறானவே அப்படின்னு என் ஊழியக்காரன் சொல்லியும் கூட நான் கேட்கல. அதுக்காக ஒரு நாடகம் தான் நடத்தணும். அந்த நாடகத்துல நான் நெஞ்சு வலிச்ச மாதிரி சூறாவளியில மாட்டின மாதிரியும் எனக்கு நெஞ்சு வலிச்ச மாதிரி நாங்க நடிக்கத்தான் செஞ்சோம். ஆனா நீ உண்மையிலே என்னுடைய கணையாளி எடுத்துக்கிட்ட. போ, அந்த கணையாளியோடு நீ வச்சுக்க. எவ்வளோ பணம் கொடுத்து கூட கெட்டவங்க நட்பு எனக்கு தேவையில்லை, அதை தள்ளிடணும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த ஊழியக்காரன் நண்பன் ஆக்கிட்டானான். இதுதான் இந்த குறளினுடைய விளக்கம்.